வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா UGTRBல யூனிட் 7ல டெவலப்மெண்ட் பயாலஜியில் எம்ப்ரியோஜெனிசிஸ் இன் சிக் பார்த்துட்டு இருக்கோம். அதில் நேற்றுக்கு சிக்குடைய எக்கு ஸ்போமு கிளீவேஜ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஸ்ட்ரேஷன்ஸ் சிக்குடைய கேஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் ஏர்லி டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹைப்போபிளாஸ்ட்னா என்ன, எப்பிபிளாஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஹைப்போபிளாஸ்ட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி கம்போஸ்ட் ஆஃப் எண்டோடம். ஹைப்போபிளாஸ்ட்னாலே எண்டோடம், எப்பிபிளாஸ்ட்னா எக்டோடம். இந்த ஒரு கான்செப்டே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன் இதுக்கு இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா எப்பிபிளாஸ்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் இருக்குது. என்ன அப்படின்னா எப்பிபிளாஸ்ட் கண்டெயின் most of the organ forming cells. கேட்பாங்க most of the organ forming cells எங்கே காணப்படுகிறது அப்படின்னா எப்பிபிளாஸ்ட்ல தான் காணப்படுகிறது. எப்பிபிளாஸ்ட்ல தான் most of the organ forming cells வந்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஒப்பாக்கானா என்ன, ஏரியா பெலுசிடான என்னன்னு நேற்றுக்கே நம்ம பார்த்துட்டோம், நேற்றுக்குள்ள வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த ஏரியா ஒப்பாக்கா அப்படின்னா இது ஏன் இதுலேயே ஒரு 1 மார்க் இருக்குது, அதனால தான் இதை கொண்டு வந்தேன். இந்த ஏரியா ஒப்பாக்கா வந்து எதுவாக டெவலப் ஆகுது அப்படின்னா ஏரியா ஒப்பாக்கா டெவலப் இன்டு எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன் அண்ட் பிளட்டாக மாறுது. ஏரியா ஒப்பாக்கா எதுவாக மாறுது, எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைனாகவும் பிளட்டாகவும் மாறுது. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே போல் ஏரியா பெலுசிடா எதுவாக டெவலப் ஆகுது அப்படின்னா எபிடெர்மல் எக்டோடோம், நியூரோ எக்டோடோம், ப்ரீ கார்டல் செல்ஸ், நோட்டோ கார்டல் செல்ஸ் அண்ட் மீசோடோம் செல்ஸாக மாறுது. யார், ஏரியா பெலுசிடா. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன் அண்ட் பிளட், ஏன்னா நமக்கு சிக்குடைய ஹெட்டிங் வந்து நம்மளுடைய சிலபஸில் இருக்கிறதுனால சிக்கில் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் மெம்பரைன் எதுலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏரியா ஒப்பாக்கால இருந்து தான் டெவலப் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபேட் மேப் இன் எப்பிபிளாஸ்ட், அதாவது விதி வரைபடம்னா என்னது, ஒரு செல்லை வந்து இந்த ஆர்கனாக தான் மாறப்போகுது அப்படின்னு நம்ம ஒரு விதியை நிர்ணயம் பண்ணக்கூடியது நம்ம ஃபேட் மேப் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இதில் எதில் ஃபேட் மேப் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கோடைய எப்பிபிளாஸ்டில் ஃபேட் மேப் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் எப்பிபிளாஸ்ட் வந்து எக்டோடோம் தான் உருவாகும் அப்படின்னு சொன்னேன். அப்போ இதில் எக்டோடோமில் என்னெல்லாம் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டீரியர் 2/3 ஆஃப் எப்பிபிளாஸ்டோடைய ஆன்டீரியரில் 3/2 பங்கு எதுவாக மாறுது அப்படின்னா எப்பிடெர்மல் எக்டோடோமா மாறுது. இந்த எப்பிடெர்மல் எக்டோடோம் என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கிரசன்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த எப்பிடெர்மல் எக்டோடோம் செல்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூரோ எக்டோடோம்னு சொல்கிறோம். இந்த நியூரோ எக்டோடோம் நெக்ஸ்ட் எதுவாக மாறுது அப்படின்னா நியூரோ எக்டோடோமாக மாறுது. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய கிரசன்ட் செல்ஸ் எதுவாக மாறுது அப்படின்னா நோட்டோ கார்டாக மாறுகிறது. அடுத்தது இந்த நோட்டோ கார்டல் ஏரியாவுக்கு பக்கத்தில் என்னது இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஏரியா காணப்படுகிறது. அந்த ஏரியாவை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரீ கார்டல் பிளேட்டுன்னு சொல்கிறீங்க. நோட்டோ கார்டல் ஏரியாவுடைய பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்மால் ஏரியா இருக்குது, அந்த ஏரியா அதுதான் நீங்கள் ப்ரீ கார்டல் பிளேட்டுன்னு சொல்கிறீங்க. அந்த ப்ரீ கார்டல் பிளேட்டோடைய பக்கத்தில் ஒரு பிளேட் இருக்கும். ப்ரீ கார்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மீசோடோம் செல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. இப்படி தான் எப்பிபிளாஸ்டில் எக்டோடோம் வந்து உருவாகுது. ஃபஸ்ட்டு வந்து எப்பிடெர்மல் எக்டோடோம் உருவாகுது, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்ஸை நியூரோ எக்டோடம்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய கிரசன்ட் எல்லாம் சேர்த்து நோட்டோ கார்டுன்னு சொல்கிறீங்க. நோட்டோ கார்டுடைய ஏரியாவுடைய பக்கத்தில் ஸ்மால் ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவை வந்து ப்ரீ கார்டல் பிளேட்டுன்னு சொல்கிறீங்க. அந்த ப்ரீ கார்டல் பிளேட்டோடைய பக்கத்தில் இருக்கக்கூடியது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா மீசோடோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக். இதில் சிக்கில் ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்னா என்ன அப்படின்னா இது ஒரு திக்காக இருக்கக்கூடிய ஒரு டவர் லைக் ஸ்ட்ரக்சர் எதில் காணப்படும் அப்படின்னா சிக்கோடைய பிளாஸ்டோடோமில் காணப்படுமா. சிக்கோடைய பிளாஸ்டோடோமில் ஒரு திக்கெண்டு ஸ்ட்ரக்சர், ஒரு டவர் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ இது எங்கே லொக்கேட்டட் ஆகியிருக்குது? அப்போ நமக்கு தெரியும் பிளாஸ்டோடோமுடைய சர்ஃபேஸில். எப்படி லொக்கேட் ஆகியிருக்குது அப்படின்னா ஆன்டீரியோ போஸ்டீரியர்லி லொக்கேட் ஆகி இருக்குது. இது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான். கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது வந்து இது குளோயாக்கா ரீஜனை கூட போய் இன்கார்பரேட் ஆயிரும். ஓகேவா? பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் வந்து ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான். இது எப்போ உருவாகுது அப்படின்னா ஆஃப்டர் இங்குபேஷன் முடிஞ்ச ஒரு 8 மணி நேரத்தில் உருவாகுது. ஆனால் இது வெல் டெவலப்பாக எப்போ இருக்கும் அப்படின்னா 18 hours ஆஃப் பிளாஸ்டோடோமில் இது வந்து வெல் டெவலப்பாக காணப்படுகிறது. அடுத்தது இந்த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் வந்து ரிக்ரெஷன் ஆகும். நான் சொன்னேன்ல, அது டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான். கொஞ்சம் அடல்ட் ஆன உடனே அது என்னென்ன ஆகும் அப்படின்னா ரிக்ரெஷன்ஸ் சுருங்கும். எப்படி சுருங்குதுன்னு பாருங்கள். பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் பிகின்ஸ் டு ஸ்ட்ரிங் சுருங்குது. எப்படி? ஆன்டீரியர் எண்ட் மூவ்ஸ் பேக்வேர்ட். ஆன்டீரியர் எண்ட் எதாகுது? மூவ் பேக்வேர்ட் நோக்கி மூவ் ஆகுது. இந்த பேக்வேர்ட் நோக்கி மூவ் ஆகும் போது என்னதாகும் அப்படின்னா யார் கேரி பண்ணிட்டு போகிறாங்க இந்த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கை? ஹென்சன் நோடு வந்து கேரி பண்ணிட்டு போறாங்க. இந்த கென்சன் நோடு கேரிட் பேக்வேர்ட் அஸ் ஸ்ட்ரீக் ரிசீட்ஸ். கேரி பண்ணிட்டு போகும்போது ப்ரிமிட்டிவ் நோட்டோகார்ட் செல்ஸ் இன் ஹென்சன் நோடு என்னதாகும் அப்படின்னா ஹென்சன் நோடில் இப்படி கேரி பண்ணிட்டு வருதுல்ல, அப்போ கேரி பண்ணிட்டு வரும்போது ஹென்சன் நோடில் இருக்கக்கூடிய ப்ரெசம்டிவ் நோட்டோகார்ட் செல்ஸ் எல்லாமே மைக்ரேட் ஆகி மேலே இருந்து கீழே இருந்து மேலே போகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நோட்டோகார்டல் ப்ராசஸ் வந்து ப்ரொலாங்டு பேக்வேர்டு. நோட்டோகார்டு ஃபார்மேஷன்ஸ் என்னதாகுது அப்படின்னா பேக்வேர்டை நோக்கி போகும். அட் தி எண்ட் ஆஃப் த கேஸ்ட்ருலேஷன்ஸ் அப்போ இந்த ஸ்ட்ரீக் வந்து ரெடியூஸ் ஆகி எதுக்கு கூட இன்கார்பரேட் ஆகுது அப்படின்னா குளோயாக்கல் ரீஜனை கூட போய் இன்கார்பரேட் ஆகுது. அல்லது என்னதாகும் அப்படின்னா டெயில் பட்டாக மாறுது. இவ்வளோதான் இந்த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக். இது ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் தான் பார்த்தோம். இந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடியது கொஞ்சம் அடல்ட் ஆகும்போது எதுவாக மாறுது அப்படின்னா குளோயாக்கல் ரீஜனை கூட போய் இன்கார்பரேட் ஆகுது. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீசோடோம் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னா இட் இஸ் ப்ராலிஃபரேட்டட் பை பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்னால ப்ராலிஃபரேட் ஆகுது. இது என்ன மீசோடோம் டெவலப்மெண்ட் அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 ஷீட் ஃபார்ம் ஆகும். எதை சுற்றி அப்படின்னா எய்தர் சைடு ஆஃப் த நோட்டோகார்டோட எய்தர் சைடில், அதாவது பிட்வீன் எக்டோடோம் அண்ட் எண்டோடோமுக்கு இடையில என்னது ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2 ஷீட் வந்து ஃபார்ம் ஆகுது. Area without mesodome in front of primitive streak is called the proamnion. இது இம்பார்ட்டண்ட். ஏரியா இருக்குது, ஒரு ஏரியா வித்தவுட் மீசோடோம். அதில் என்னது இல்லை? மீசோடோம் இல்லை. எங்கே? இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக். இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கில் ஒரு ஏரியா இருக்குது. அதில் மீசோடோம் இல்லாத பகுதியை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரோஅம்னியன்னா ஒன்றும் இல்லை, வித்தவுட் மீசோடோம். எதில்? பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கோடைய ஃப்ரண்டில். இதை ஃபில் பண்ணி என்ன இருக்கும்? இட் இஸ் ஃபில்டு பை 48 hours. இந்த மீசோடோம் வந்து ஃபஸ்ட்டில் உருவாகாது. அது எப்போ ஃபில் ஆகும் அப்படின்னா 48 ஹவர்ஸுக்கு அப்புறம் தான் என்னதாகுது? மீசோடோம் வந்து ஃபில் ஆகுது. அது வரைக்கும் வித்தவுட் மீசோடோமாக தான் இருக்கும். அந்த வித்தவுட் மீசோடோமாக இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ரோஆம்னியான் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ ஃபில் ஆகுது அப்படின்னா 48 ஹவர்ஸில் ஃபில் ஆகுது. அடுத்து வந்து சோமைட்ஸ் ஃபார்மேஷன்ஸ். சோமைட்ஸ்னா என்ன அப்படின்னா இதுதான் ப்ரீகர்சர் ஆஃப் த செல். இந்த ப்ரீகர்சர் ஆஃப் த செல்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இவை தான் அந்த போன்ஸு, மசில்ஸு, கார்ட்லேஜ் மற்றும் ஸ்கின்னு இதெல்லாம் உருவாகிறதுக்கு முன்னோடியாக இருக்கிறதுனால இந்த செல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோமைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சோமைட்ஸ் ஃபார்மேஷன்ஸ் சிக்கல் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்சல் மீசோடோம் இருக்குது. இந்த டார்சல் மீசோடோம் எதுவாக மாறும் அப்படின்னா longitudinal strips on the either side of the notochord. It is divided into somites. அப்போ நோட்டோகார்டோடைய எய்தர் சைடுலையும் எல்லா சைட்லையும் என்னதாகுது அப்படின்னா லாங்கிடியூடனல் ஸ்ட்ரைப்ஸ் வந்து இருக்குது. இந்த லாங்கிடியூடனல் ஸ்ட்ரைப்ஸ் தான் என்னதாகும் அப்படின்னா டிவைட் ஆகி சோமைட்ஸாக மாறுது. எந்த இடத்துல? டார்சல் மீசோடோமில். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆன்டீரியர் எண்ட் பேக்வேர்டில் இருந்து ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு
பேர் ஆஃப் சோமேட்ஸ் அப்பியர் இந்த எப்போ அப்பியர் ஆகுது அப்படின்னா 21 ஹவர்ஸ் ஆஃப்டர் இன்குபேஷன்ஸ். ஆஃப்டர் இன்குபேஷன்ஸ் முடிஞ்ச 21 ஹவர்ஸில் தான் சோமேட்ஸ் வந்து உருவாகுது. இதுதான் ப்ரீகர்சர் ஆஃப் செல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. 1 பேர் பெர் ஹவர் அப் டு 40 ஹவர்ஸ் எடுக்குது. ஒரு சிக்குடைய எம்பிரியோவை நீங்கள் ஒரு சிக்கு எம்பிரியோடைய வயதை கணக்கிட நீங்கள் எதை கவுண்ட் பண்ணலாம் அப்படின்னா சோமைட்ஸை கவுண்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு எம்பிரியோடைய ஒரு கோழியோடைய எம்பிரியோட வயதை வந்து கணக்கிடலாம். இது இம்பார்ட்டன்ட். ஏஜ் ஆஃப் சிக் எம்பிரியோவை எதை வச்சு கணக்கிடுவீங்க அப்படின்னா கவுண்ட் ஜோமைட்ஸை வச்சு கவுண்ட் பண்ணுறதுனால நம்ம கணக்கிடலாம். அடுத்தது சீலோமில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சீலோ ஃபார்மேஷன். சீலோமில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சீலோ மீன்ஸ் கேவிட்டி. எங்கேயும் கேவிட்டி உருவாகணும். எந்த இடத்துல கேவிட்டி உருவாகுதுன்னு பாருங்க. ஸ்பேஸ் பிட்வீன் த சொமாட்டிக் அண்ட் ஸ்பாலன்சானிக் மீசோடோம் இஸ் கால்டு த ஸ்பாலன்சோசீல் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பாலன்சோசீல் சீலோம். அப்போ ஸ்பாலன்சோசீல்னா என்ன அப்படின்னா ஸ்பேஸ் பிட்வீன் த சொமாட்டிக் அண்ட் ஸ்பாலன்சானிக் மீசோடோம் இஸ் called the spallanzocele. It is formed by splitting of mesodome. இது important 1 mark question. இது first unitல நீங்க படிப்பீங்க. splitting of mesodome is called schizocele. splitting of mesodome நீங்க என்ன சொல்லுவீங்க? schizocele னு சொல்லுவீங்க. இந்த சீலோம் எப்போ அப்பியர் ஆகும் அப்படின்னா எம்பிரியானிக் ஏரியால அப்பியர் ஆகும். எம்பிரியானிக் ஸ்டேஜ்லயே அப்பியர் ஆகும். அது இதுவரை எக்ஸ்டெண்ட் ஆகி போகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் ஏரியா வரை இந்த சீலோம் ஃபார்மேஷன் நடந்து கொண்டே தான் இருக்கும். இதில் 2 டைப் இருக்குது. இன்ட்ரா எம்பிரியானிக் சீலம் அண்ட் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் சீலம். இன்ட்ரா எம்பிரியானிக் சீலம் எங்கே காணப்படும்னா இன்சைடில் காணப்படும். அண்ட் எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் சீலம் எதில் காணப்படும் அப்படின்னா அவுட் சைட் ஆஃப் த பாடியில் காணப்படும். அவ்வளோதான் சீலம் ஃபார்மேஷன். சீலோம்னாலே கேவிட்டி. ஏதோ 2 பேருக்கு இடையில கேவிட்டி இருக்குது. எதுக்கெல்லாம் சொமாட்டிக் அண்ட் ஸ்பாலன்சானிக் மீசோடோத்துக்கு இடையில ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பிளிட்டிங் ஆஃப் மீசோடோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சைசோசீல் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஃபஸ்ட்டு எப்போ சீலோம் அப்பியர் ஆகும் அப்படின்னா எம்பிரியானிக் ஏரியாவில் அப்பியர் ஆகி எக்ஸ்ட்ரா எம்பிரியானிக் ஏரியா வரை போகுது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூரல் டியூப் டெவலப்மெண்ட். நியூரல் டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியுமா? நியூரோஜெனிசிஸ். ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நியூரான் is called the neurogenesis. நியூரல் டியூப் டெவலப்மெண்ட். பாருங்க எப்படி நியூரல் ஜெனிசிஸ் நடக்கிறது அப்படின்னா ப்ரெசம்டிவ் நர்வஸ் சிஸ்டம் மெட்டீரியலில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நியூரல் பிளேட். இந்த நியூரல் பிளேட் தான் மிட் டார்சல் லைன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ ப்ரெசம்டிவ் நர்வஸ் சிஸ்டம் மெட்டீரியலை நியூரல் பிளேட்டுன்னு சொல்கிறீங்க. இந்த நியூரல் பிளேட்டை தான் மிட் டார்சல் லைன்னு சொல்கிறீங்க. இந்த நியூரல் பிளேட் வந்து இதனுடைய எட்ஜஸ் வந்து எலிவேட் ஆகும்போது எது உருவாகிறது அப்படின்னா நியூரல் ஃபோல்டு உருவாகுது. நியூரல் ஃபோல்டு மடங்கும் போது அந்த ஒரு குரு அதாவது சின்னதாக ஒரு பள்ளம் போல உருவாகும். அந்த பள்ளத்தை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேப்பரை மடக்கும் போது அதில் சின்னதாக ஒரு பள்ளம் உருவாகுதுல்ல, அதான் நியூரல் குரு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஃபோல்டு நியூரல் ஃபோல்டு வந்து கன்வர்ஜ் ஆகுது அண்ட் ஃபியூஸ் ஆகி தான் உங்களுக்கு எது உருவாகுது? நியூரல் டியூப் உருவாகுது. இந்த ஃபியூஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அந்த நியூரல் ஃபியூஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பிஹைண்ட் ஆன்டீரியர் எண்ட். இந்த பிஹைண்ட் ஆன்டீரியர் எண்டு தான் ஃபியூச்சரில் எதுவாக மாறும் அப்படின்னா மிட் பிரெயினாக மாறும். மிட் பிரெயினாக ஆகி எதுலேருந்து எது வர போகுது அப்படின்னா ப்ரொசீடட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட், முன்னையும் பின்னையுமா போகுது. இதுதான் நியூரோஜெனிசிஸ். ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நியூரான் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா ப்ரெசம்டிவ் நர்வஸ் சிஸ்டத்திலிருந்து உருவாகுது. ஃபர்ஸ்ட் நியூரல் பிளேட் உருவாகுது. இந்த நியூரல் பிளேட் வந்து ஃபோல்ட் ஆகி எலிவேட் ஆகி நியூரல் ஃபோல்டாக மாறுது. நியூரல் ஃபோல்டு மடங்கும் போது ஒரு குரு பள்ளம் உருவாகுது. அந்த பள்ளத்தை வந்து நியூரல் குருன்னு சொல்கிறீங்க. இந்த ஃபோல்டு தான் ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு என்ன நியூரல் ஃபோல்டு தான் ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு நியூரல் டியூப் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நியூரல் டியூப் டெவலப்மெண்ட் ஆர் நியூரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்தது நியூரல் ஓப்பனிங். நியூரல் டியூப் ஓப்பனிங். நம்ம நியூரோஜெனிசிஸ்னால் நியூரல் டியூப் எப்படி ஃபார்ம் ஆச்சு ஃபோல்ட் ஆச்சுன்னு எல்லாமே படித்தோம். நியூரல் டியூப் ஓப்பனிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா போஸ்டீரியர் ஃபியூஷன்ஸ் போஸ்டீரியர் ஃபியூஷன் டிலே ஆகும்போது நியூரல் ஃபோல் வந்து டைவர்ஜென்ட் ஆகுது. எதை சுற்றி டைவர்ஜென்ட் ஆகுது அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கை சுற்றி ஒரு ஃபோல்ட் நியூரல் ஃபோல்டு வந்து குவியுது.
குவியும் போது அந்த இடத்துல என்னதாகும் அப்படின்னா ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகும். அந்த கேவிட்டி தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைனஸ் ரோம்பாய்டாலிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சைனஸ்னாலே கேவிட்டி. இந்த சைனஸ் ரோம்பாய்டாலிஸ் என்னதாகும் அப்படின்னா ஆன்டீரியர் எண்டு ரிமைன் ஓப்பனாக தான் இருக்கும். ரிமைன் ஓப்பன் டெம்பரர்லி. இந்த சைனஸ் ரோம்பாய்டாலிஸோடைய ஆன்டீரியர் எண்டு வந்து டெம்பரரியாக ஓப்பனாக தான் இருக்கும். அண்ட் ஆன்டீரியர் இதை தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆன்டீரியர் நியூரோபோர். இது எப்போ வர ஓப்பனில் இருக்கும் அப்படின்னா 27 hours வர ஓப்பனில் தான் இருக்கும். இந்த நியூரோபோர் எந்த ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னா இல்லை. அது ஒரு கேவிட்டியாக தான் இருக்கும். அதுவும் டெம்பரரியாக இருக்கும். எத்தனை மணி நேரம் தான் இருக்கும்? 27 மணி நேரம் தான் இருக்கும். இதுதான் நியூரல் டியூப் ஓப்பனிங். எப்படி நியூரல் டியூப்பில் ஒரு ஓப்பனிங் ஆகுது? எப்போ போஸ்டீரியர் ஃபியூஷன் வந்து டிலே ஆகும்போது நியூரல் ஃபோல்டு என்னதாகுது அப்படின்னா பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கை சுற்றி ஒரு டைவர்ஜன் குவியும். சுற்றி ஒரு பால் போல் வரும்போது ஒரு இடத்துல என்னதாகுது? கேவிட்டி உருவாகுது. அந்த இடத்துல ஃபோல்ட் ஆகி வரும்போது கேவிட்டி உருவாகுது. அந்த கேவிட்டி தான் நீங்கள் சைனஸ் ரோம்பாய்டாலிஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த சைனஸ் ரோம்பாய்டாலிஸோடைய ஆன்டீரியர் எண்ட் வந்து ஓப்பன் டெம்பரரியாக தான் ஓப்பன் ஆகியிருக்கும். இது ஆன்டீரியர் நியூரோபோர்னு சொல்கிறீங்க. இதனால எந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர் உருவாகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. நியூரோபோர் எந்த ஒரு பிரெயின் ஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணாது. அடுத்தது நியூரல் கிரிசஸ்ட். நியூரல் கிரிசஸ்ட்னா என்னன்னா இப்போ எபிடெர்மிஸில் இருந்து நியூரல் டியூப் வந்து செப்பரேட் ஆனது பிறகு அங்கே இருக்கக்கூடிய லூஸான செல்ஸ்கள் எல்லாம் என்னதாகும் அப்படின்னா பிட்வீன் எதுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னா எக்டோடோமுக்கும் நியூரல் டியூபுக்கும் இடையில இருக்கும். இந்த லூஸ் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா 2 longitudinal பேண்டை வந்து உருவாக்குது. எங்கே அப்படின்னா டார்சோ லேட்ரல் சைடு ஆஃப் த நியூரல் டியூப். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? நியூரல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஒன்றும் இல்லை. என்ன அப்படின்னா எபிடெர்மிஸ்ல இருந்து நியூரல் டியூப் செப்பரேட் ஆகுது. பிறகு அங்கே என்ன சில லூஸான செல்கள் இருக்கும். மிச்சம் இருக்கும். இது எதை சுற்றி இருக்குது அப்படின்னா எதுக்கும் இடையில இருக்கும் அப்படின்னா இந்த எக்டோடோமுக்கும் நியூரல் டியூபுக்கு இடையில இருக்கும். இந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு லாங்கிடியூடனல் பேண்டை வந்து 2 longitudinal பேண்டை வந்து உருவாக்குது. எங்கே? டார்சல் சைடு ஆஃப் த நியூரல் டியூப்ல. இந்த லூஸான செல் தான் 2 longitudinal பேண்டை வந்து உருவாக்குது. இந்த லாங்கிடியூடனல் பேண்டு எங்கே உருவாக்குது அப்படின்னா நியூரல் டியூபோடைய டார்சோ லேட்ரல் சைடில் உருவாகுது. இதை தான் நீங்கள் நியூரல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து செக்மெண்ட், ஒவ்வொரு செக்மெண்ட்டும் இருக்கும். இந்த நியூரல் கிரஸ்ட் தான் எதுவாக டெவலப் ஆகுது அப்படின்னா நர்வ் கேங்லியா, மெலனோஃபோர்ஸ், அட்ரினல் மெடுலா அண்டு ஸ்கெலிட்டனாக மாறுது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த நியூரல் கிரஸ்ட் தான் எதுவாக மாறுது அப்படின்னா நியூரல் கேங்லியா, மெலனோஃபோர், அட்ரினல் மெடுலா அண்ட் ஸ்கெலிட்டனாக மாறுகிறது. இதுதான் நியூரல் கிரஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது கட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கட்டுனா என்ன அப்படின்னா ப்ரிமிட்டிவ் கட் மெட்டீரியல் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா எண்டோடோம்லேருந்து உருவாகுது. இது எங்கே இருக்குது அப்படின்னா யோக்கோடைய ஃப்ளாட் மிட் வென்ட்ரல் ரீஜனில் இருக்குது மற்றும் நோட்டோகார்டோடைய கீழே காணப்படும். இந்த மிட் வென்ட்ரல் போர்ஷன் என்னதாகுது? இன்வாஜினேட் ஆகி நோட்டோகார்டை நோக்கி செல்லும் போது சென்று எங்கே அடையுது அப்படின்னா எண்டோடோமோடைய எட்ஜஸில் அடைஞ்சி அங்கே போய் என்னதாகுது? குரோ ஆகுது. எப்படி குரோ ஆகுது அப்படின்னா டவுன்வேர்டு, அதாவது யோக்கோடைய மேலையும் நோட்டோகார்டோடைய கீழே நோக்கி என்னதாகுது? வளருது. அப்படி வளரும் போது ஒரு ஃபோல்டு உருவாகுது. அந்த ஃபோல்டு எதை கேரி பண்ணிட்டு போகுது அப்படின்னா ஸ்பாலன்சானிக் மீசோடோம். இந்த ஸ்பாலன்சானிக் மீசோடோம் தான் கன்வர்ஜ் ஆகி அண்ட் ஃபியூஸ் மீடியலி ஆகி எது உருவாகுது அப்படின்னா கட் வந்து உருவாகுது. அடுத்து என்னென்னா பிளட் ஐலாண்ட். பிளட் ஐலாண்டுனா என்னென்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் ஏரியா ஒப்பாக்கா அண்ட் ஏரியா பெலுசுடா. ஏரியா ஒப்பாக்கா தான் எதுவாக ஃபார்ம் ஆகும்னா பிளட் ஐலாண்டான ஃபார்ம் ஆகும் அண்ட் எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரன் ஆகும் ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோமா? அதே கதை தான். அட் 20 hours இப்போது ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு எக்கு கேட்ச் அவுட் ஆகி
ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு அந்த 20 ஹவர்ஸில் ஏரியா ஒப்பாக்கா எதுவாக மாறுது அப்படின்னா மோல்டடாக உருமாற்றம் அடைந்து பிளட் ஐலாண்டாக மாறுது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா குரூப் ஆஃப் மீசோடோமல் செல்ஸ் காணப்படுகிறது. அப்போது உங்களுக்கு இதுலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா பிளட் எந்த லேயர்லேருந்து உருவாகுது அப்படின்னா மீசோடோம் செல்லிலேருந்து தான் உருவாகுது. இந்த பிளட் ஐலாண்ட் இஸ் டெவலப்டு மெயின்லி ஃப்ரம் த எங்கே மீசோடோம் செல்லுன்னு சொல்லலாம். மெயின்லி எங்கேருந்து கேட்டாங்கன்னா ஸ்பாலன்சானிக் மீசோடோம்லேருந்து உருவாகுது. ஸ்பாலனிக் மீசோடோம்லேருந்து உருவாகுது. இதில் பெரிஃபரல் செல் ஃப்ளாட்டன் ஆகி உங்களுக்கு எது உருவாகுது அப்படின்னா எண்டோதீலியம் ஆஃப் பிளட் வெசல்ஸ் உருவாகுது. பெரிஃபரல் செல் ஃப்ளாட்டன் ஆகி எது உருவாகுது? எண்டோதீலியம் ஆஃப் பிளட் வெசல்ஸ் உருவாகுது. இதுதான் பிளட் ஐலாண்ட். புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் 1 மார்க்குக்கு நீங்கள் இவ்வளோ போதும். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது இந்த பிளட் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா எதுலேருந்து எது மாடிஃபை ஆகி உருவாகுது அப்படின்னா ஏரியா ஒப்பாக்கா. இது எந்த ஜெர்ம் லேயர் அப்படின்னா மீசோடோம் ஜெர்ம் லேயர். அதுலேயும் பர்டிகுலர்லி எதுன்னு கேட்டால் ஸ்பாலனிக் மீசோடோம்னு சொல்கிறோம். இந்த பெரிஃபரல் செல் ஃப்ளாட்டன் ஆகி எதுவாக மாறுது? பெரினாலே வெளியில் இருக்கக்கூடிய செல்ஸ் ஃப்ளாட்டன் ஆகி உங்களுக்கு எது உருவாகுது அப்படின்னா எண்டோதீலியம் ஆஃப் த பிளட் வெசல்ஸ் உருவாகுது. அடுத்தது வந்து சென்ட்ரல் செல்ஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சென்ட்ரல் பிளட் கார்பஸ் செல்ஸ்னாலும் ஒன்று தான், பிளட் செல்ஸ்னாலும் உருவாகுது ஒன்று தான். அடுத்து வந்து இதில் வந்து என்னதாகும்? கேவிட்டி டெவலப் ஆகணும். ஏன்னா கேவிட்டி டெவலப் ஆகும் ஆனால் தான் என்னதாகும்? பிளட் வந்து சர்க்குலேஷன்ஸ் நடக்கும். அந்த கேவிட்டி வழியாக பிளட் வந்து போகும். அந்த பிளட் ஐலாண்டு டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு மைன்யூட் பிளட் வெசல்ஸாக ஆகிறது. இர்ரெகுலர் நெட்வொர்க், அதாவது நெட்வொர்க்னா என்னது? இர்ரெகுலராக இருக்கும். ரெகுலராக இருந்துச்சுன்னா அந்த இர்ரெகுலர்னா என்னது? எல்லா இடத்துக்கும் போகணும். அப்போ கொச்சை அங்கங்கேயாட்டு நெட்வொர்க்கு போல் இந்த பிளட் வெசல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கடைசியாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க என்ன அப்படின்னா பிளட் ஐலாண்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு வாட் அப்படின்னு கேட்டால் இட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு மைன்யூட் பிளட் வெசல்ஸாக மாறுது. இதுதான் பிளட் ஐலாண்ட். எதுலேருந்து உருவாகுது? ஸ்பாலனிக் மீசோடோமில் இருந்து உருவாகுது. சென்ட்ரல் செல்ஸை வந்து பிளட் கார்பஸ் செல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. அந்த கேவிட்டி இருக்கிறதுனால தான் அந்த சர்க்குலேஷன்ஸ் வந்து பிகின்ஸ் ஆகுது. அந்த ஐலாண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ஐலாண்டு தான் லாஸ்ட்டாக எதுவாக மாறுது அப்படின்னா பிளட் வெசல்ஸாக மாறுது. இந்த பிளட் வெசல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இர்ரெகுலர் நெட்வொர்க்காக இருக்கும். நம்ம இது வரைக்கும் சிக்குடைய பிளாஸ்டுலேஷன்ஸ் அண்ட் கேஸ்ட்ரேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு டாபிக் என்ன அப்படின்னா சிக்குடைய கிளீவேஜுக்கும் ஃப்ராகுடைய கிளீவேஜுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் என்ன, அது இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் ஃப்ளோ சார்ட் வழியாகவே நான் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் எது படிக்காட்டாலும் இந்த ஃப்ளோ சார்ட்டை கண்டிப்பாக, இந்த டேபிளர் காலத்தை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. இதிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குது. ஃபியூச்சர் பாருங்கள். ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளீவேஜ் வந்து ஹோலோ பிளாஸ்டிக் கிளீவேஜ். ஃப்ராகில் என்ன டைப் ஆஃப் கிளீவேஜ் இருக்குது? ஹோலோ பிளாஸ்டிக். இதுவே சிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னது? மீரோ பிளாஸ்டிக் டிஸ்கார்டு. கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் யூஜிக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும், பிஜிக்கும் யூஸ் ஆகும். இது நான் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இதில் வந்து டிவைட் ஆகுது. எப்படி டிவைட்? ஹோலோ பிளாஸ்டிக்னா என்டையர் எக்குமே உங்களுக்கு டிவைட் ஆகும். எதில்? ஃப்ராகில். இதில் சிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னன்னா பிளாஸ்டோடிஸ்க் அலோன். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சிக்கில் பிளாஸ்டோடிஸ்க் அலோன் அது மட்டும்தான் என்னதாகும் அப்படின்னா டிவைட் ஆகுது. செல் மெம்பரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராகில் வந்து கம்ப்ளீட் செல் மெம்பரைன் இருக்கும். ஆனால் சிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேக் மெம்பரைன் தான், கொஞ்சம் தான் இருக்கும். 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு 2 கிளீவேஜ் மெரிடோனியலாக தான் இருக்குது. ஃப்ராகுக்கும் சிக்குக்கும் 2 பேருக்குமே ஃபஸ்ட்டு 2 கிளீவேஜும் மெரிடோனியலாக இருக்குது. 3rd கிளீவேஜ் ஃப்ராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் லாட்டிடியூடினல் ஃபரோசா. 3rd கிளீவேஜ் வந்து ஃப்ராகில் வந்து சிங்கிள் லாட்டிடியூடினல் ஃபரோசா. இதில் சிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வெர்டிக்கல் ஃபரோஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே இதுதான் பார்ட் 2ன்னு கொடுத்துட்டேன். 4th கிளீவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெரிடோனியல். ஃப்ராகில் வந்து மெரிடோனியல்.
ஃபோர்த்து கிளீவேஜ் என்னது? மெரிடோனியல். ஃப்ராகுக்கு வந்து மெரிடோனியல், சிக்குக்கு வந்து வேர்டிக்கல் அண்ட் சர்க்குலர். தயவு செய்து இந்த 2 டேபிளர் காலத்தையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஸ்டின் இருக்கு. இதில் வந்து செல் டைப்பை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ராகில் வந்து மைக்ரோமியர் அண்ட் மேக்ரோமியர் வருது. சிக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் அண்ட் மார்ஜினல் செல்ஸ் காணப்படுகிறது. பிளாஸ்டோசீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட். பிளாஸ்டோசீல் வந்து ஃப்ராகில் வந்து 2 பிளாஸ்டோசீல் தான், ஆனால் சிக்கில் வந்து பிரைமரி பிளாஸ்டோசீல் தான் இருக்குது. அதே போல் ஹரிசாண்டல் ஃபரோஸ் நம்ம கட் பண்ணுறோம்ல, அந்த ஹரிசாண்டல்ல அது வந்து ஃப்ராகில் வந்து ஆப்சென்ட்டாக இருக்குது, சிக்கில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அடுத்து வந்து பிளாஸ்டுலா டைப் பாருங்க. பிளாஸ்டுலா ஃப்ராக்னு வரும்போது சீலோ பிளாஸ்டுலா, அதாவது ஹோலோ ஓவல் ஷேப்பில் இருக்கும். டிஸ்கோ பிளாஸ்டில் யாருக்கு வரும்? சிக்கு. நான்லாம் படிக்கும்போது சிக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆடும் அப்படின்னு கூட நான் ஞாபகம் வச்சுருக்கேன். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்கோ பிளாஸ்டுலா சிக்கு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். பிளாஸ்டில் வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்கிறதுனால தான் அதுக்கு சிக்குக்கு டிஸ்கோ பிளாஸ்டில். சிக்கு வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடும். ஃப்ராக் எடுத்திங்கன்னா சீலோ பிளாஸ்டுலா, அதாவது ஹோலோ ஓவல் ஷேக்கில் இருக்கிறதுனால ஃப்ராகு வந்து சீலோ பிளாஸ்டுலா அப்படின்னு சொல்கிறோம். இது வரைக்கும் நம்ம படித்ததில் நான் கொண்டு வந்தது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். அதுலேயும் ஃபில்டர் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதை மட்டும் சம்மரி மட்டும் ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணுறேன். ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் அண்ட் ஹென்சன் நோட் ஆர்கனைஸ் த கேஸ்டுலேஷன் இன் சிக். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹென்சன் நோடு யாருக்கு மட்டும்தான் காணப்படும் அப்படின்னா பேர்ட்ஸுக்கு தான் காணப்படும். அப்போது சிக்கில் கேஸ்டுலேஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணக்கூடியது யார்? 2 பேர் தான். ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் அண்ட் ஹென்சன் நோடு. இது இம்பார்ட்டன்ட். ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கும் ஹென்சன் நோடு தான் கேஸ்டுலேஷன், சிக்கில் வந்து கேஸ்டுலேஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. அடுத்தது மீசோடம் ஃபார்ம்ஸ் சோமைட்ஸ். மீசோடம் இதான் ப்ரீகர்சர் ஆஃப் செல்ஸ்ன்னு கூட சொல்லுவீங்க. மீசோடம் எதை ஃபார்ம் பண்ணுது? சோமைட்ஸை ஃபார்ம் பண்ணுது. இதுதான் ஒரு சிக்கோடைய ஏஜை வந்து இண்டிகேட் பண்ணுது. நியூரல் டியூப் அண்ட் நியூரல் கிரசஸ்ட் ஃபார்ம் ஃப்ரம் எக்டோடோம். எக்டோடோமில் இந்த நியூரல் டியூப், நம்மளுடைய நியூரான்ஸ் எல்லாமே எக்டோடோம். நியூரல் டியூபும் நியூரல் கிரசஸ்டும் எதுல இருந்து ஃபார்ம் ஆகுது? எக்டோடோம்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. பிளட் ஐலாண்ட் அப்பியர் இன் ஏரியா ஒப்பாக்கா ஃபார் ஏர்லி சர்க்குலேஷன். நான் படிச்சோமா? பிளட் ஐலாண்ட்னாலே ஏரியா ஒப்பாக்கா. இன்னும் ஒருத்தங்க வருவாங்க, எது? எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் மெம்பரைன்ஸ். அடுத்தது ஃப்ராக் வர்சஸ் சிக் கிளீவேஜ் ரிஃப்ளெக்ட் த டிஃப்ரெண்ட் இன் யோக் அமௌண்ட். ஃப்ராகோட இதுவும் உங்களுக்கு அசோசியன் ரீசனில் கேட்பான்னு சொல்லி தான் இந்த பாயிண்டை கொண்டு வந்தேன். ஃப்ராகும் சிக்கும் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா யோக்குடைய அமௌண்ட், எதில் இருக்கக்கூடிய யோக்குடைய அமௌண்ட்டை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுது அதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. நம்ம பிளாஸ்டுலேஷன்ஸ் அண்ட் கேஸ்டுலேஷன்ஸ் இன் சிக்குன்னு படித்தோம். அதனுடைய சிக்கும் படித்தோம், ஃப்ராகும் படித்தோம். 2 கம்பேரிசன் படித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கொஸ்டின் பார்ப்போம். இதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு, and the circular vessels that joins all blood vessels on the periphery is called. இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் இருந்துச்சு, அதனால் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். இந்த டாபிக் எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை தான் நான் கொண்டு வந்தேன். கொச்சையாக எந்த ஒரு நோட்ஸும் கொண்டு வரல. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான். இதை நீங்கள் எப்படியாவது படிச்சிருங்க. த சர்க்குலர் வெசல்ஸ், ஒரு சர்க்குலர் வெசல்ஸ் தட் ஜாயின், இது என்ன பண்ணுது அப்படின்னா எல்லா பிளட் வெசல்ஸையும் ஜாயின் பண்ணுது. that joins all blood vessels on the periphery is called. இது விட்டலின் வெயின்ஸா, சைனஸ் வெனோசஸா, சைனஸ் டெர்மினாலிஸா, டார்சல் அயோட்டாவா அப்படின்னா சைனஸ் டெர்மினாலிஸ். இம்பார்ட்டன்ட், சைனஸ் டெர்மினாலிஸ் தான் இது ஒரு சர்க்குலர் வெசல்ஸ். இது என்ன பண்ணுது? எல்லா பிளட் வெசல்ஸையும் ஜாயின் பண்ணுது எங்க? பெரிஃபெரியில். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா பிளட் ஐலாண்ட் இந்த சிக் எம்ப்ரியோ டெவலப் மெயின்லி ஃப்ரம் விச் மீசோடோம். நம்ம படித்தோம்ல, நான் சொன்னேன் பிளட் வந்து மீசோடோம் லேயர் தான். அதுலேயும் ஸ்பெஷலாக எந்த மீசோடோம் வரும்? சோமேட்டிக் மீசோடோமா, ஸ்பாலனிசானிக் மீசோடோமா, டார்சல் மீசோடோமா, இன்டர்மீடியட் மீசோடோமா அப்படின்னா ஸ்பாலனிக் மீசோடோம். நிக்கு பிளட் ஐலாண்ட் வந்து மெயினாக ஸ்பாலனிக் மீசோடோமில் இருந்து தான் உருவாகுது. நெக்ஸ்ட்
நியூரல் க்ரசஸ்ட் செல் டெவலப் இன்டு ஆல் த ஃபாலோயிங் எக்ஸப்ட் இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு எக்ஸப்டில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நியூரல் க்ரசஸ்ட் நம்ம படித்தோம் தெரியுமா? நியூரல் க்ரசஸ்டில் செல் வந்து எல்லா கீழே காணும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா? டெவலப் பண்ணுமா? எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னு கேட்டால் நர்வ் கேங்லியாவா, மெலனோஃபோரா, அட்ரினல் மெடுலாவா, நோட்டோகார்டா அப்படின்னா நோட்டோகார்ட். இந்த நியூரல் க்ரசஸ்ட் வந்து நோட்டோகார்டை ஃபார்ம் பண்ணாது. நியூரல் க்ரசஸ்ட் எதை ஃபார்ம் பண்ணாது? நோட்டோகார்டை வந்து ஃபார்ம் பண்ணாது. ஃபோர்த்து கொஸ்டின் என்ன அப்படின்னா த ஆன்டீரியர் ஓப்பனிங்னே வந்துச்சு, ஆன்டீரியரில் இருக்குன்னு வந்துச்சு ஆஃப் த நியூரல் டியூப். நியூரல் டியூபுடைய ஆன்டீரியரில் ஒரு ஓப்பனிங் இருக்குது. தட் ரிமைன்ஸ் ஓப்பன் ஃபார் சம் டைம் இஸ் கால். அது கொஞ்ச நேரம் என்னதாங்க ஓப்பனாக தான் இருக்கும். அது எதுன்னு கேட்குறாங்க. நியூரோபோரா, பிளாஸ்டோபோரா, சைனஸ் ரோம்பாடலிசா, நியூரல் குருவா அப்படின்னா ஓப்பனிங் அப்படின்னா போர். அப்போ 2 போர் இருக்குது, பிளாஸ்டோபோரா, நியூரோபோரா. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன? நியூரல் டியூப். அப்போ நியூரல் டியூப்னா என்ன போர் தான் இருக்கும்? நியூரோபோர் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ ஆன்டீரியர் ஓப்பனிங் ஆஃப் த நியூரல் டியூப் தட் ரிமைன்ஸ் ஓப்பன். அந்த கொஞ்ச நேரம் ஓப்பன்லேயே இருக்குமா? அதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நியூரோபோர் அப்படின்னு சொல்கிறீங்க. த ஏஜ் ஆஃப் த சிக், இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஏஜ் ஆஃப் த சிக் நீங்கள் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. த ஏஜ் ஆஃப் எ சிக் chick embryo can be calculated by counting the number of blood வச்சு கால்குலேட் பண்ணுவீங்களா? சோமைட்ஸா, நியூரல் ஃபோல்டா, பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கா அப்படின்னா ஜோமைட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கவுண்ட் பண்ணுவோம். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாட்டு உங்களுடைய சிலபஸ் ரிலேட்டடாக தான் கொடுக்குறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நிறைய கொடுப்பேன். போர்ஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு படிங்க, நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஆர்கனோஜெனிசிஸ் பார்ப்போம். அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதையும் நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை ஈஸியாக சிம்பிளாக நான் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ.